நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? இந்த சங்கரி அம்மா வேற இன்னும் காணோம். எங்க இருக்காங்கன்னு வேற தெரியல. ஹலோ ஹலோ, சாரதாவா? சங்கரி அம்மா நீங்களா? ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? நான் எப்பவோ வந்திருப்பேன். உங்க வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ரிக்ஷால ஏறும்போது கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. எல்லாம் ரிக்ஷாக்காரனாலதான். நான் வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே வண்டி எடுத்துட்டான். அவனை கண்ணா பின்னால திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னால முடியல, வீட்லயே உட்காந்துட்டேன். ஐயோ, அடி பலமா பட்டுருச்சா? இல்ல இல்ல இல்ல, லேசான அடிதான். நான் மஞ்சள் தடவி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அங்க வர முடியாது. கால் ரொம்ப வலி எடுக்குது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலான்னு இருக்கேன். பரவாயில்ல சங்கரிமா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. அந்த பையனோட போட்டோ கிடைச்சிருச்சு, அத உங்ககிட்ட குடுக்கலான் தான். நான் வந்துருவேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸ்னேகாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அந்த பையனை பத்தின விவரம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். சாரதா, உன்னோட வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்கிட்ட ஒப்படைச்சிட்டல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். நான் போனை வச்சிடவா? சரி சங்கரிமா. அனி, அனி, உங்களுக்கு தெரியுமா நியூ மார்க்கெட்ல ஒரு புது சேல் போட்டிருக்கா. அப்படியா? என்ன போட்டிருக்கா? எல்லாமே இருக்கு. Dresses, புடவைங்க, சாண்டல்ஸ் எல்லாமே. நாமளும் போய் பார்க்கலாம். போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அனி. முன்னாடில நானும் வந்தனாவும் அடிக்கடி அங்க போவோம். ஆனா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பொறுப்புல 2 பேருமே ரொம்ப பிஸி ஆயிட்டோம். இதுலலாம் இப்ப இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஏன்னா இப்ப நீங்க அதிகமா அண்ணா பத்தி தான் யோசிக்கிறீங்க. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எப்ப வராரு, எப்ப போறாரு, சாப்பிட்டாரா இல்லையான்னு தான் யோசிக்கிறீங்க. பாத்தீங்களா, மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ இல்ல இல்ல, நான் ஏதோ சும்மா. இங்க கொஞ்சம் பாரு, பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி குப்பை மாதிரி கிடக்குன்னு. முதல்ல இது எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல போட்டு வைக்கணும். எது என்ன பேப்பர்னே புரிய மாட்டேங்குது. என்ன நீ இது? ஒண்ணும் இல்லையே, ஏதோ பில்லு. தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு கார்த்திக். இனிமே இதெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்ல. எல்லா குப்பையும் நான் வெளியே தூக்கி போட போறேன். நீங்க எவ்வளவு வேலை பண்றீங்க. ஆனா நான் பாருங்க, உங்க கூட பேசிட்டு இருக்க இன்ட்ரெஸ்ட்ல அம்மா கூப்பிட்டதே மறந்துட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். சூர்யா, இந்தாங்க. தேங்க் யூ. காலர் சரி பண்ண. சூர்யா, இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு நீங்க சீக்கிரமா போறீங்கல்ல? ஆமா வந்தனா, ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்பா வர எல்லா வேலையும் என்னையே பாத்துக்க சொல்லிருக்காரு. செய்ய வேண்டியது என் கடமையாச்சே. என்ன விஷயம்? மேடமோட மூடு இன்னைக்கு சரியில்லை போல இருக்கே. மூட்லாம் நல்லா இருக்கு. வேற என்ன? ஆனா நாள் பூரா போர் அடிக்குது. அதுக்கு மேல அம்மா வேற ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கறாங்க. கொடுமை இல்ல, ஒரு வேலையும் கிடையாது. அப்ப நாளெல்லாம் உனக்கு ரெஸ்ட் தான். சாரி. ஐ நோ வந்தனா, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுவும் இல்லாம பாட்டி சொல்லிருக்காங்க, இப்ப எவ்வளவு ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு ரெஸ்ட் எடுத்துடணுமா. ஏன்னா நாளைக்கு ஜூனியர் சூர்யா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நிமிஷம் கண் சிமிட்ட கூட நேரம் கிடைக்காதான். சூர்யா, உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு சும்மா இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அது மட்டும் இல்ல, எனக்கு பகல்ல தூக்கம் கூட வராது. சூர்யா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்களேன். வந்தனா, கஷ்டமா. சரி, இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன் வை. இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பொழுது போயிடும். ஆனா நாளைக்கு என்ன பண்ணுவ? ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நீங்க லீவ் போட வேண்டாம். வந்தனா ஒரு நிமிஷம். நான் தனத்தை கூப்பிட்டு டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். அந்த ஃபைல்
அர்ச்சனா கொஞ்சம் என் டிராவை திறந்து செக் பண்ணி பாரு. அங்க ப்ளூ கலர் ஃபோல்டர் இருக்கான்னு பாரு. ஒரு நிமிஷம். ஒரு ப்ளூ கலர் ஃபோல்டர் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஃபோல்டர் அர்ச்சனா. நான் உடனே வீட்டுக்கு வந்து அதை எடுத்துக்கிறேன். சரி. பை பை. டைம் ஆயிட்டு இருக்கே. அர்ச்சனா, என்னம்மா அது? கார்த்திக் லஞ்ச் எடுத்துட்டு போலையா? அம்மா நான் மேல ரூம்ல இருந்தேன். அவர் எப்ப கிளம்பி போனாருன்னு எனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமாம்மா? இப்ப லஞ்சை எப்படி அவனுக்கு அனுப்பி வைப்ப? அம்மா நான் அவர்கிட்ட இப்பதான் பேசினேன். அவர் வராரு. டிஃபன் அப்ப கொடுத்துடுறேன். இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு முக்கியமான மீட்டிங் இருக்கு தெரியுமா? இப்படி வீட்டுக்கு வந்துட்டு போனா அவனுக்கு லேட் ஆயிடாதாமா? வந்துட்டாரு போல இருக்கு. நான் போய் இதை கொடுத்துடுறேன். வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. மெதுவா மெதுவா. என்ன அர்ச்சனா இது? நீ இருக்கியே, கொடு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க டிஃபனை மறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால என்ன அர்ச்சனா? அது மட்டும் இல்ல, நான் உன்னை பார்க்காமயே போயிட்டேன்ல. அப்படியே ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன? அப்ப மட்டும் டயட்டிங் பண்றதா நினைச்சுக்க வேண்டியதா? பட்னியா இருந்தாலும் டயட்டிங் பண்ண மாட்டாங்க. உங்க ஆரோக்கியம் தான் கெட்டு போகும். நீங்க வேற எதுவும் மீட்டிங்க்கு போறீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்ல அர்ச்சனா, அப்பா திடீர்னு கிளம்பி போக சொல்லிட்டாரு. அதனாலதான். ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, சீக்கிரம் போகணும். சரி நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு வர போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு போகணும். அப்புறம் நீங்க ஸ்னேகா வேற பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? முதல்ல போய் இந்த மீட்டிங்கை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்குறேன். நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அர்ச்சனா, ஆக்சுவலா நான் இந்த ஃபோல்டருக்காக இங்க வரல. பின்ன? இதுக்கு தான் வந்தேன். கார்த்திக், யாராவது பாத்திருந்தாங்கன்னா? So what? நீ என்னோட பொண்டாட்டி. போங்க, கிளம்புங்க. சரி 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 நான் கிளம்புறேன். முதல்ல இதை உள்ள வைக்கணும். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாபா சீக்கிரம் கிளம்பு. ஹால்ல அம்மா இல்ல, உடனே போயிடலாம். அதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ கார்த்திகை பாக்குறது ரொம்ப முக்கியம். கிளம்பு. வா சீக்கிரம் வா. சொல்லுங்க மேனேஜர். சார் நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். அந்த வேலை தான் இருக்கேன். நீங்க பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? ரெடியா இருக்கு சார். ஓகே. அட என்னாச்சு? என்னன்னு தெரியலையே. ஓ காட், இப்ப என்ன பண்றது? மேனேஜர், இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு சார்? வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் ஏர்போர்ட் ரோட்ல தான் இருக்கேன். இங்க ஆட்டோவோ இல்ல டாக்ஸியோ எதுவுமே வர மாட்டேங்குது. ப்ளீஸ் நீங்க யாரையாவது கூட்டிட்டு இங்க வரீங்களா? அப்புறம் மீட்டிங் ஒரு 1 hour போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன். நான் உடனே மெக்கானிக்கை கூட்டிக்கிட்டு அங்க வரேன். அவன் வண்டி சரி பண்ணிடுவான். ஓகே, சீக்கிரம் வாங்க. நீங்க ஸ்னேகா, நான் தாம்மா இவரை வர சொன்னேன். உனக்கு துணி அளவெடுக்க வர சொன்னேன். திடீர்னு தேவைப்படும்ல, அதுக்குதான். நீங்க இவளுக்கு அளவெடுத்துக்கோங்க. சரிங்க. மேனேஜர், ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? சார் நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஆல்ரெடி மீட்டிங்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். நான் பக்கத்துல வந்துருவேன். சரி வாங்க. சரிங்க சார். என்னாச்சு? ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? இவ்ளோ நேரம் என்ன பண்ணீங்க? சாரி சார், டிராஃபிக் அதிகமா இருந்தா அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க. பாருங்க, ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி வந்து பூட்ல இருக்கு. நீங்க எப்படியாவது சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி சார். வண்டி சாவி. ஃபைல் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். சரி வாங்க.
என்னாச்சுக்கா? காலையில இருந்து நீங்க ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கீங்க. சரியா டிஃபன் கூட நீங்க சாப்பிடல. ஒண்ணு இல்ல குமுதா, சமையல் வேலைகளை போய் பாரு. என்னாச்சு? இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் போய் தண்ணி கொண்டு வரேன்க்கா. ஆஃபீஸில் வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன். உங்க மீட்டிங் எப்படி இருந்தது? சொல்லுங்க. எதுவும் சரியா நடக்கல. டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போய் சேர முடியல. அப்புறம் ப்ளூ பிரிண்ட்ஸ் வேற அவசரத்தில் சரியா பண்ண முடியாம போச்சு. மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் சகஜம், பரவாயில்ல. அர்ச்சனா, உட்காருமா உட்காரு. அது தேவராஜ் அங்கிளோட பொண்ணுக்கு gift கொடுக்கணும். அவங்களோட நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியலல்ல. நேத்து கோவில்ல என்ன பார்த்ததும் சண்டையே போட்டுட்டாங்க. அதுக்காக தான்க்கா கிஃப்டாவது கொடுத்து அனுப்பலாம்ல. அர்ச்சனா, நீயும் கார்த்திக்கும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. எங்க சார்பா வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. சரிம்மா. ம். அர்ச்சனா, நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அவன் நேரா வீட்டுக்கு வரணும். என்ன வேற வேலையில மாட்டிக்கிட்டான்னா கஷ்டம் இல்ல. சரி, நான் அவரை சீக்கிரம் வர சொல்லிடுறேன். அப்புறம் போற வழியில எங்கேயாவது கிஃப்ட வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறோம். அதுவும் சரிதாம்மா. அர்ச்சனா, நீ போய் கார்த்திக்கு ஃபோன் பண்ணு. இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. டெய்லர் அங்கிள், வேலை முடிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருமா? அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சுல. நதியா, ஏன் இவ்ளோ அவசரப்படுற? சித்தி, அது நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் நோட்ஸ் வாங்குறதுக்கு. அதான் கூட இவளையும் கூட்டிட்டு போலான்னு. கூட்டிட்டு போலாமா, ஆனா முதல்ல ஒழுங்கா அளவெடுக்க விடு. சரி. முடிஞ்சிருச்சுமா. வா வா, சீக்கிரம் வா. சித்தி, நாங்க அப்போ கிளம்புறோம். சரிம்மா, ஆனா 2 பேரும் சீக்கிரமா போயிட்டு நேரத்துக்கு வந்துடணும். சரி சித்தி, சீக்கிரம் வா. Dress எப்ப கிடைக்குங்க? இத சொல்றமா. ஹலோ. அது உங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சா? இப்பதான் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில வரேன். அப்படியா? நீங்க அவங்கள ஸ்னேகாவை சந்திச்சிட்டீங்களா? இல்ல, அவங்க மீட்டிங்கை நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். நான் அவங்கள ஆஃபீஸில் தான் மீட் பண்ண சொன்னேன்னா அவங்க தான் வெளியில மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். அர்ச்சனா, ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா என்ன? ஆமா, அது அம்மா சொன்னாங்க நீங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துடணும்னு. நாம 2 பேரும் தேவராஜன் அங்கிள் வீட்டு வரைக்கும் போனோமா அவங்கள விஷ் பண்றதுக்காக. அவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல்ல. ஓ, அப்படியா? உங்களால வர முடியாதுல்ல? ஏன் முடியாது? நான் ஸ்னேகா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு வரேன். அப்புறம் நம்ம 2 பேரும் போயிடலாம். ஓகே? நீ எனக்காக வெயிட் பண்ணு. சரிங்க, நான் இப்பவே ரெடி ஆயிடுறேன். என்ன, நீங்க அங்கிருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. ஓகே, டன். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா.
பார் ஸ்னேகா, நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு தெரியும், கார்த்திகை பார்த்த உடனே நீ பேசவே மாட்ட. ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது, அவரை நீ கேட்டுதான் ஆகணும். சரியா? நான் பூஜை வீட்டுக்கு படிக்க போறேன், புரியுதா? நீ ஜாக்கிரதையா பேசிட்டு வா. இந்நேரத்துக்கு அவர் வந்திருக்கணுமே. இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. ஃபோன் கூட இது வரைக்கும் பண்ணல. ஹலோ அர்ச்சனா, ஏமா gift வாங்கிட்டீங்களா? இல்லம்மா, இன்னும் இல்ல. என்ன, இன்னும் எதுவும் வாங்கலையா? கார்த்திக் வந்தானா இல்லையாமா? ஆமா, அவரு என் கூட தான் இருக்காரு. நாங்க gift தான் பாத்துட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு எதுவும் பிடிக்கலம்மா, அதான். இல்லனா இவ்ளோ லேட் ஆகாதுமா. பரவாயில்ல அர்ச்சனா, நல்ல அழகான கிஃப்டா பார்த்து வாங்கம்மா. அவங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, பழைய ஃப்ரெண்டு வேற. அப்புறம் அங்க எதுவும் பிடிக்கலன்னு வை, நேரா பெரிய மார்க்கெட்டுக்கு போய் அங்கேயே வாங்கிட்டு வந்துருங்க. ஆனா எது வாங்கினாலும் யோசிச்சு நல்லதான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்புறம் கார்த்திகை கேட்டு வாங்கம்மா. சரிம்மா, நான் அவர்கிட்ட கேட்டே வாங்குறேன். இப்ப போனை வச்சிடுறேம்மா. ஆ சரிம்மா. இவ்ளோ நேரம் ஆச்சு, அவர் வந்திருக்கலாம்ல. ரொம்ப நேரம் ஆகும்னா ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம். நானாவது போய் gift வாங்கியிருப்பேன். ஹாய் ஸ்னேகா. ஸ்னேகா, என்ன விஷயம்? ஆர் யூ ஆல் ரைட்?